ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். நமக்கு இன்றைக்கி என்ன ஆர்டர் வந்துச்சுன்னா, மெரினா பீச் ஈசிஆர் கிட்ட வந்துச்சு. ஒரு பாத்ரூம் வந்து வாட்டர் லீக்கேஜ் அதிகமாக ஃப்ளோர் ஹாலில் வருதுன்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. என்ன ப்ராப்ளம் பண்ணிட்டாங்கன்னா, இதுமாதிரி லீக்கேஜ்னு சொல்லிட்டு டைல்ஸ் ஓட்டுறவங்களே வச்சு ரவுட்டிங் போட சொல்லிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தெரியாது போல், அதனால் மெஷர்மெண்ட் வந்து மாற்றி பண்ணிட்டாங்க. அதனால் என்ன ஆச்சுன்னா, துடைக்கிறப்போ கேப்பில் வெளியே வந்துட்டு சொல்லிட்டு மேலே மாவு தூவி விட்டாங்க. அதனால் ப்ராப்ளம் ஆகிடுச்சு. இதில் திரும்ப லீக்கேஜ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு சொன்னாங்க. ஸோ நானும் போய் செக் பண்ணதில் வந்து எனக்கு அந்த வர மாதிரி தெரியல. ஒரு லைன் கட் பண்ண தண்ணி ஃபுல்லாக வெளியே வர ஆரம்பிச்சிது. அப்போ தான் நான் என்ன சொன்னேன், மேபி அடியில் எங்கே லீக்கேஜ் ஆகுதான்னு தெரியல, பைப்பில் இருந்ததுன்னா நீங்கள் ப்ளம்பர் செக் பண்ண சொன்னோம். அவங்க இன்லெட் பைப்லாம் செக் பண்ணாங்க. அப்புறம் 2 இடத்துல லீக்கேஜ் ஆகுதுன்னு சொன்னாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் என்னை கூப்பிட்டாங்க, வந்து போட சொன்னாங்க. நானும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பட் அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், நான் கட் பண்ண இடத்துல ஃபாரின் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, ரொம்ப ஈரமாக ஆகிட்டு இருக்குது. ஃப்ளோரும் வாலும் ஒன்றும் ட்ரையே ஆகலை. ஸோ அதனால் மேபி நான் போட்டதுக்கப்புறம் லீக்கேஜ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அடியில் எங்கேயோ தண்ணி ஒரு இடத்துல ஊறிட்டு இருக்குது, அதை நீங்கள் தான் உடச்சி எடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சரின்ட்டாங்க. நீங்கள் க்ரௌட்டிங் முடிஞ்சு டீப்பாக போடுங்க, அதுக்கு மேலே வந்துச்சுன்னா நான் அதை பார்த்துக்குறோன்னு கஸ்டமர் சொல்லிட்டாங்க. சரி, அவன் கன்ஃபர்மேஷன் படி நாங்கள் சரின்னு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த இடத்துல தான் இன்லெட்டில் பைப் லீக்கேஜ்னு சொன்னாங்க, சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அதேமாதிரி அங்கேயும் கீழே ஒரு இடத்துல லீக்கேஜ் ஆகிடுச்சுன்னா அங்கேயும் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் டீப்பாக கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். மேக்ஸிமம் 5 mm வரைக்கும் நாங்கள் ரொம்ப டீப்பாக கட் பண்ணிவிட்டோம். என்றைக்குமே 2 mm தான் கட் பண்ணுவோம். நார்மலாக லீக்கேஜ் ஆரம்பிச்சு ரொம்ப ஊற ஆரம்பிச்சுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டோம், 5 mm சொல்லிட்டோம். மெட்டீரியல் அதிகமாக சொல்லிட்டோம், காஸ்ட் அதிகமாக சொல்லிட்டோம். அவங்க சரின்ட்டாங்க. 5 mm கட் பண்ண என்ன ஆயிடுச்சுன்னா 50 ஸ்கொயர் ஃபீட் இந்த பாத்ரூம் ஃபுல்லாகவே. எப்பவும் ஒரு 1.5 kg தான் பிடிக்கும். பட் இதுக்கு 2.5 kg மேலே பிடிச்சிருச்சு. ஏன்னா இந்த டீப்பு போட்டதுனால உள்ளதுன்னு இறங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வால் ஹைட்டு வரைக்கும் ஃபுல்லாக இழுக்க ஆரம்பிச்சு தண்ணி, அப்படியே அவுட்டர்லேயும் சரி இன்சைட்லேயும் சரி. நான் ஃபுல்லாக இப்போ என்ன பண்ணுறேன், கட் பண்ணிட்டோம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபுல்லாக தொடச்சிட்டோம். லேபர் சார்ஜும் எவ்வளோ ஆகும்னு சொல்லிவிட்டு அவங்கள்ட்ட. டைல்ஸ் ஸ்டார்ட் பண்ணி 1500 ஆகும்னு சொல்லிட்டோம். இந்த ரவுட்டிங் பொறுத்து 1500 ஆகும்னு சொல்லிட்டோம். மெட்டீரியல் 2.5 கிலோ வந்துச்சு, 2500 வந்துரும்னு சொல்லிட்டோம். ஸோ ஓவராலாக இவ்வளோ காஸ்ட்டாக நான் சொல்லிட்டேன். கஸ்டமர் சரின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாம் கட் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்துகிட்டு ட்ரை பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணும். பார்த்தீங்கன்னா தெரியும், 5 mm இவ்வளோ கையில் காட்டுறோம் பாருங்க, அவ்வளோ டீப்பு கட் பண்ணிடுறோம். அதனால தான் 2.5 kg வரைக்கும் மாவு பிடிச்சிருச்சு. ஸோ நாங்கள் போடுறதுக்கு இதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7 years மேலே தண்ணி ஊறதுக்கு வாய்ப்பில்லை. அது மீறி ஊறிச்சுன்னா கண்டிப்பாக எங்கேயும் அடியில் லீக்கேஜ் ஆகும்னு நாங்கள் சொல்லிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வால் ஃப்ளோர்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது. அந்த கீழே டைல்ஸ்லாம் உடச்சி எடுத்தும் ஈரமாக பிடிச்சின்னு வந்துருக்கு. இதுக்கப்புறம் நாங்கள் ரவுட்டிங் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ எனக்கு வேலை ஏன் இங்கே ரேட் அதிகமாக இருக்குன்னா, எனக்கு வேலை ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா ஃபுல்லாக டஸ்ட்டு கட் பண்ணுறப்ப ஏறிடும். அந்த லைன் பார்த்து கட் பண்ணணும். அடுத்த ரவுட்டிங் பண்ணணும். அது அவ்வளோ ஸ்டோன் மாதிரி டைட் ஆகிடும். அது பண்ணணும். அதனால் அதுக்கு தகுந்த லேபர் நாங்கள் சொல்கிறோம். திரும்ப வீடியோ சொல்கிறது தான், ப்ளீஸ் டைல்ஸ் ஓட்டுறீங்க, ப்ளம்பர் ரவுட்டிங் போட தெரிஞ்சால் போட சொல்லுங்கள். ஒரு 500 கம்மியாருன்னு சொல்லிட்டு அவங்கள பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா அவங்களும் டபுள் செலவாகிடும். தெரியலனா ப்ளீஸ் ரவுட்டிங் போகிறவங்க கூப்பிடுங்க. நீங்கள் என்ன கூப்பிடணும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்சவங்க கூட யார் ரவுட்டிங் போகிறதுனாலும் அவங்களுக்கு கூப்பிட்டு பண்ணுங்க. ஏன்னா ப்ளம்பர் வேலை ப்ளம்பிங் அவங்க தான் பார்ப்பாங்க. அதுமாதிரி ரவுட்டிங் பண்ணுறதுக்கு தனியாக ஆரம்பிச்சிட்டாங்க. அது அவங்களே வச்சு பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு A to Z ப்ராப்ளம்லாம் கரெக்டாக பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா எனக்கு இந்த மாதிரி விஷயம் தான் இப்போ நிறையா வந்துட்டு இருக்குது. இந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி போட்டாங்கன்னு சொல்லிட்டு திரும்ப கட் பண்ணி நாங்களே ரவுட்டிங் நிறைய இடத்துல போட்டு இருக்கோம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒன்றா கீழே கொடுத்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.